அனைவருக்கும் வணக்கம். 2024 குரு பயிற்சியானவர் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துள்ளார். இப்பொழுது நம்ம பார்ப்பது கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு அஷ்டம குருவாக இருந்தவர் தற்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வந்துள்ளார். பொதுவாக பாக்கியஸ்தானம் என்பது கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. இப்போ அந்த சுக்கிரனுடன் குருவும் இணைகிறார். அப்போ பணம், பொருளாதாரம் மேன்மை அடையும், அசையா சொத்துக்கள் கிடைக்கும். கன்னி லக்னத்துக்கு சுக்கிரனுடைய வீட்டிலேயே குரு பகவான் வருவது ஒரு வெள்ளி நாணயங்கள், தங்கம் சார்ந்த பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். ஐயா எப்படிங்க சேரும் அப்படின்னு கேட்டால், குரு பயிற்சிக்கு முன்னாலேயே இதற்கான சூழ்நிலைலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அல்லது வருவதற்கான அமைப்பும் வரும். ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குரு, சுக்கிரன்னா வெள்ளி, குரு அப்படின்னா தங்கம். அப்போ முதல்ல வெள்ளி வரும், பின் தங்கம் வரும். கண்டிப்பாக வெள்ளி சேர்க்கையும் தங்க சேர்க்கையும் இந்த வருடத்தில் கன்னி லக்னக்காரர்களுக்கு உண்டு. ஏதேனும் அடமானம் வைத்திருந்தாலும் அது திரும்பி வருவதற்கான சூழ்நிலையும் உண்டு. மதிப்பு, மரியாதை, உயர்வு, கௌரவம், பட்டம், பதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்? குரு தனது 5ஆம் பார்வையாக லக்கணத்தையே பார்க்கிறார். அப்போ ஜாதகருக்கு ஒரு நல்ல சிந்தனை உண்டு, மேன்மை உண்டு, வளர்ச்சியும் உண்டு. குரு தனது 9ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். காதல் வலுவடையும், காதல் சார்ந்த விஷயங்கள் மேன்மை அடையும், காதலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஆகும், பூர்வ புண்ணியங்கள் நன்றாக கிடைக்கும், குலதெய்வ அருள் நன்றாக கிடைக்கும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் நன்றாக உருவாகும், குழந்தைகள் வளர்ச்சி உண்டாகும், குழந்தையால் மதிப்பு மரியாதை கிடைக்கும், குழந்தைகளுக்கு கௌரவம், வளர்ச்சி, மேன்மை எல்லாமே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த திடீர் ஒரு வளர்ச்சி, தொழில் சார்ந்த திடீர் ஒரு வருமானம், மேன்மை கிடைக்கும். தொழில் இன்னொரு இடத்திற்கு சென்று அல்லது தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்ய எண்ணங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த கன்னி லக்னத்திற்கு குரு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் டாக்குமெண்ட்டு, கொடுக்கல் வாங்கல் அல்லது பரிவர்த்தனை செய்வது, தகவல் தொடர்பு இந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. டாக்குமெண்ட்டு இது சார்ந்தது. சிற்றின்பத்தில் கவனம் தேவை. ஏன்னா சிறுதூர பயணத்தில் கவனம் தேவை. ஏன்னா குரு பார்க்கிறார். அது ஒரு நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விருச்சகம் அப்படிங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை அங்கே குரு பார்க்குறாரு. அப்போ சிற்றின்பம்னு சொல்கிறோம், சிறுதூர பயணம்னு சொல்கிறோம். இதெல்லாம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர்றது நல்லது. தாயாருக்கு கால், பாதம், முட்டி, கெண்டைக்கால் பகுதியில் தொந்தரவு பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு, கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதனால் கன்னி லக்ன தாயார்களை கவனமாக பார்ப்பது நல்லது. தந்தை அப்படின்னா தந்தையின் மூலியமாக மதிப்பு, மரியாதை, உயர்வு கண்டிப்பாக உண்டு. மாமனார் அப்படின்னா மாமனார் இருக்கிறார் அப்படின்னால் மாமனாருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கண்டம் பாதிப்பு ஏற்படும், கவனமாக பார்க்கறது நல்லது. மாமியார் இருக்காங்கன்னா மாமியாருக்கு விரயம் ஏற்படும். அதனால் மாமனார் மாமியாரை கவனமாக பாருங்கள். கணவன் அல்லது மனைவி, கன்னி லக்னத்திற்கு கணவன் மனைவி அவர்களுடைய உறவு நல்லா இருக்கும், மேன்மை அடையும், வளர்ச்சி உண்டாகும். அதே காலகட்டத்தில் திடீர் என்று ஒரு விரைய செலவு ஏதோ ஒன்று வரும், கொஞ்சம் பார்த்து இருங்க. கணவன் மனைவி ஒட்டுக்க எங்கேயா போகிறீங்க, சிறுதூர பயணங்கள் செல்கிறீங்க அப்படிங்கும்போது கவனமாக போயிட்டு போக்குவரத்தில் இருப்பது நல்லது. சரிங்களா? குழந்தைகள் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, புதுசாக கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த தகவல் தொடர்பு, இந்த தகவல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால 3ஆம் இடம் அப்படின்னா பேனா, எழுதுறது, எழுத்தாணி இதெல்லாம் சொல்லுவாங்க. 3ஆம் இடம் அப்படின்னா செல்ஃபோனுன்னு சொல்லுவோம், தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம், பேப்பர்லாம் சொல்லுவோம். இப்போ செய்தி தொடர்பாளர்களுக்கு அல்லது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, உங்கள் சகோதரிகளுக்கு ஏதேனும் பேனா, தகவல் தொடர்புன்னு சொல்லக்கூடிய ஃபோனு இது ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கறது நல்லது. ஃபோன்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னா சகோதரர்களுக்கு எழுதுறது, ஒரு டைரி நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு பரிகாரத்தை செய்வது நல்லது. புதன் என்பது புதன்கிழமையை குறிக்கிறது, கன்னி என்பது புதனை குறிக்கிறது. அப்போ பெருமாளை இந்த புதன்கிழமை தோறும்
சென்று வணங்கி வருவது நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவானிற்கு மஞ்ச வஸ்திரம் வைத்து 3 நெய் தீபம் போட்டு அவரை வணங்கி உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்கிறது மேலும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும்.